ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக பிரமுகரும் தொழிலதிபரும் ஒப்பந்த பணிக்காக 20% 18% கமிஷன் பேரம் பேசுகிறார். ஆடியோ வெளியே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தரமான பணிகளை செய்ய முடியுமா இந்த மாதிரி கமிஷன் அடிப்படையில்? என்ன மாவட்டத்தில்? ராணிப்பேட்டை. நீங்க ஒரு மாவட்டம் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சென்னை உட்பட 38 மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமா நடக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஒரு மாவட்டத்தில் சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்தில் வெளியில் வந்துருக்குது, மீன் மாவட்டத்தில் அங்கங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, தருமபுரியில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோவில் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதில் என்ன சொல்றாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார். ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலர்லாம் எங்க போய் நிக்க போறாங்க? இந்த ஆட்சியில் எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அரசு எந்திரம் எப்படிலாம் தவறா பயன்படுத்துது. இதெல்லாம் பத்திரிகையில போடுங்க. இதெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலா கேட்டுக்கொள்றேன். இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்க வெளிப்படுத்தணும். விவாத மேடையில் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பத்தி விவாதிக்கல, விட்டுருங்க. மேல என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் 8 வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கிறீங்க. நான் எப்போ முதலமைச்சர் ஆனோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க. திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது. இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் நேரத்தே சொல்லிட்டேன். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். பாஜக கீஜக 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்லிட்டாரு. எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல, அவர் வீட்டுல நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்து எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு கேட்கிற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா. நாங்க தான் கிடைச்சோமா? தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்தம். அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டோம், அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றது தெரியல. ஒரு முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு. அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அது எப்படி போய் இப்ப சொல்ல முடியும்? நாளைக்கு தான் கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி எப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம். புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க ஏதாவது சொன்னோமா? சொல்லுங்க பாக்கலாம். நாங்க ஏதாவது சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். தமிழகத்துக்கான ஜிஎஸ்டி விடுவிக்காம இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் ஜிஎஸ்டியா
அந்த இது அது வீதானே சொல்றாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்க நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல ஜெயிச்சு, 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாங்க ஜெயிச்சோம், புரியுதுங்களா? 37 நாடாளுமன்ற நாங்க ஜெயிச்சோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அப்படி எந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்களே? வெளிநடப்பு பண்றாங்க, வெளிநடப்பு பண்ண கொடுத்துருவாங்க. ஏங்க அழுத்தம் கொடுக்கல, நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும், பாசாங்கம் பண்றது இவருடைய வேலை. பயம். ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுருவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும், நீட் தேர்வு நாடாளுமன்றத்தில் பேசணும், நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க, அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க.